This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடந்த இளம்பெண் வன்கொடுமை வழக்கில் தாயின் சாதுரியத்தால் ஆதாரத்துடன் சிக்கிய 4 குற்றவாளிகள். ஜெப்ரி எப்ஸ்டீனுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் ரகசிய ஆவணங்களை கசியவிட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட பிரெஞ்சு தூதர். பிரான்சில் சரிந்து வரும் பிறப்பு விகிதத்தை மீட்டெடுக்க நாடாளுமன்ற குழு சமர்ப்பித்துள்ள அதிரடி பரிந்துரைகள். பாரிஸ் 13ஆம் வட்டாரத்தில் ஓடும் பேருந்தில் கத்தியுடன் பயணிகளை அச்சுறுத்திய நபர் மீது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம். பிரான்சை உலுக்கும் பயங்கர புயலால் 8.5 லட்சம் வீடுகள் இருளில், 4 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. பிரான்சின் ஹவுதசவுன் பகுதியில் வீட்டிலிருந்த குளிர்சாதன பெட்டியில் 2 பச்சிளம் குழந்தைகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். BMW கார்களில் கண்டறியப்பட்டுள்ள தீ விபத்து அபாயம். ஸ்டார்டர் மற்றும் பேட்டரி இலவசமாக மாற்றப்படும் என அறிவிப்பு. பிரான்ஸ் அரசின் புதிய உணவு திட்டம் வெளியீடு. இறைச்சி மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உணவுகளை குறையுங்கள் என பரிந்துரை. பிரான்சின் இசேர் பகுதியில் உள்ள கேரேஜ் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 வயது சிறுவன் உட்பட 2 உயிரிழந்த சம்பவம். தொடர்பான விரிவான செய்திகள். பாரிஸில் கடந்த 2020ஆம் ஆண்டு மேற்கு பிரான்சை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் முகமூடி அணிந்த கும்பலால் கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் நேற்று முக்கிய தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த அதிர்ச்சியில் அந்த பெண் காவல்துறையிடம் செல்ல மறுத்த போதும் அவரது தாய் செய்த ஒரு சமயோசித செயல் என்று குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தந்துள்ளது. மகளின் ஆடைகளில் குற்றவாளிகளின் மரபணு இருக்கும் என்பதை உணர்ந்த அந்த தாய் லெக்கிங்ஸ் மற்றும் உள்ளாடைகளை துவைக்காமல் ஒரு பிளாஸ்டிக் பையில் பத்திரமாக சேமித்து வைத்துள்ளார். ஓராண்டுக்கு பிறகு வழக்கு தொடரப்பட்ட போது இந்த ஆடைகளே முக்கிய ஆதாரமாக மாறின. அதிலிருந்து பெறப்பட்ட DNA மூலம் 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களுக்கு வயது வந்ததை தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதில் 2 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 6 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் தொடர்புடைய மேலும் 3 பேர் மீதான விசாரணை விரைவில் தொடங்கவுள்ளது. பிரான்சில் 90% பெண்கள் இதுபோன்ற கொடுமைகளுக்கு எதிராக புகார் அளிப்பதில்லை என்ற சூழலில் இந்த தாயின் செயல் பெரும் பாராட்டையும் கவனத்தையும் பெற்றுள்ளது. மறைந்த பாலியல் குற்றவாளி ஜெப்ரி எப்ஸ்டீனுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் மிக முக்கிய ரகசிய ஆவணங்களை கசியவிட்டதாக பிரெஞ்சு தூதர் டாப்ரிஸ் ஐடன் என்பவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. 2006 முதல் 2013 வரை ஐக்கிய நாடுகள் சபையில் பணியாற்றிய இவர் பாதுகாப்பு கவுன்சிலின் விளக்கங்கள் உள்ளிட்ட ரகசிய தகவல்களை தனது மின்னஞ்சல் மூலம் எப்ஸ்டீனுக்கு அனுப்பியதாக அமெரிக்க நீதிமன்ற ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. எப்ஸ்டீன் தொடர்பான கோப்புகளில் இவரது பெயர் 200 முறைக்கும் மேல் குறிப்பிடப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நோயல் புரோட் இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கையை தொடங்கியதுடன் சட்டத்துறையையும் விசாரணைக்கு அழைத்துள்ளார். மேலும் 2013ஆம் ஆண்டில் சிறார்களுக்கு எதிரான பாலியல் இணையதளங்களை பார்வையிட்டதாக FBI இவரை கண்டித்ததாலேயே அப்போதே இவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் என்ற திடுக்கிடும் தகவலை மீடியாபாட் இணையதளம் வெளியிட்டுள்ளது. இருப்பினும் தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ள ஐடன் பிரெஞ்சு நீதித்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பிரான்சில் குழந்தை பிறப்பு விகிதம் கடந்த ஆண்டில் மிக மோசமான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இந்த நிலையை மாற்றியமைக்க பிரெஞ்சு நாடாளுமன்ற குழு சில புரட்சிகரமான பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. அதன்படி வருமான வரம்பு எதுவுமின்றி முதல் குழந்தையிலிருந்தே 20 வயது வரை ஒவ்வொரு குழந்தைக்கும் மாதம் 250 யூரோக்கள் வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெற்றோர்கள் தங்களது சம்பள இழப்பின்றி 12 மாதங்கள் ஒருங்கிணைந்து விடுப்பு எடுக்கவும், குழந்தை பிறக்கும்போது வீடு வாங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கவும், வரி சலுகைகளை அதிகரிக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தாத்தா பாட்டிகளுக்கும் குழந்தையை பராமரிக்க விடுப்பு வழங்குதல், பள்ளி நிகழ்வுகளில் பங்கேற்க அனுமதி மற்றும் ரயில்களில் குழந்தைகளுக்கான தனி இடவசதி போன்ற சமூக ரீதியிலான மாற்றங்களும் இதில் அடங்கும். மக்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பினாலும் பொருளாதார சூழலே அதற்கு தடையாக இருப்பதை சுட்டிக்காட்டும் இந்த அறிக்கை அரசு மட்டுமின்றி சமூக கட்டமைப்பிலும் மாற்றம் தேவை என எச்சரித்துள்ளது.
பாரிஸ் 13ஆம் வட்டாரத்தில் ஓடும் பேருந்தில் கத்தியுடன் பயணிகளை அச்சுறுத்திய நபர் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை காப்லின்ஸ் நிறுத்தத்திற்கு வந்த 91ஆம் எண் பேருந்தில் ஏறிய மர்ம நபர் ஒருவர் சக பயணியை தாக்கியுள்ளார். அந்த பயணி அவரை சமாளிக்க முயன்றபோது மறைத்து வைத்திருந்த கத்தியை அந்த நபர் உருவியுள்ளார். இதனால் பயந்து போன பயணி பேருந்திலிருந்து இறங்கி புலவார்ட் செயின்ட் மார்சல் வீதி வழியாக தப்பி ஓடியுள்ளார். அப்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கத்தியுடன் துரத்திச் சென்ற நபரை கட்டுப்படுத்த முயன்றனர். அவர் பணியாததால் வேறு வழியின்றி அவரது கால்களை குறிவைத்து சுட்டு வீழ்த்தினர். காயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்று பிரான்சின் தெற்கு பகுதிகளை கடும் புயல் ஒன்று கோரத்தாண்டவம் ஆடி வருகிறது. இந்த புயலின் தீவிரத்தன்மை காரணமாக நாட்டின் 32 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கையும் மிக ஆபத்தான நிலையில் உள்ள 4 மாவட்டங்களுக்கு அதிகபட்சமான சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. துரதிருஷ்டவசமாக இந்த புயலுக்கு முதல் பலியாக லாண்டஸ் நகரில் ஒரு சோகச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இன்று காலை அங்கு வீசிய பலத்த காற்றில் சாலையோரம் இருந்த ராட்சத மரம் ஒன்று முறிந்து அவ்வழியாக சென்ற கனரக வாகனத்தின் மீது விழுந்ததில் அதன் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். நிலைமை வரவர மோசமடைந்து வருவதால் வானிலை ஆய்வு மையம் ஜிரோண்ட், லாட்டெட் கேரோன், அவுட மற்றும் சாவோய் மாவட்டங்களுக்கு தனித்தனியாக சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதன்படி இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் ஜிரோண்ட் மற்றும் லாட்டெட் கரோன் ஆகிய மாவட்டங்கள் வெள்ளக்காடாக மாறும் அபாயம் உள்ளது. அதேவேளை அவுட மாவட்டத்தில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசுவதால் அங்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலைப்பிரதேசமான சாவோய் மாவட்டத்தில் கடும் பனிச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்த புயலின் தாக்கத்தால் மின் விநியோக கட்டமைப்பு கடுமையாக சேதமடைந்துள்ளது. மின் விநியோக நிறுவனமான என்டிஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி சுமார் 8,50,000 வீடுகள் மின்சாரம் இன்று இருளில் மூழ்கியுள்ளன. இதில் குறிப்பாக நூவல் அக்விட்டைன் பிராந்தியத்தில் 4,85,000 வீடுகளும், அக்சிடனி பிராந்தியத்தில் 3,18,000 வீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவுட மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூங்காக்கள், பொது தோட்டங்கள் மற்றும் கல்லறைகள் ஆகியவையும் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சின் ஹவுத சவுண்ட் பிராந்தியத்தில் ஐல்வில்லஸ் என்ற கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டின் பிரிட்ஜில் 2 பச்சிளம் குழந்தைகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை அந்த பெண்ணின் கணவர் வீட்டு பிரிட்ஜை திறந்தபோது உறைந்த நிலையில் ஒரு குழந்தையின் சடலம் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் நடத்திய சோதனையில் அதே பிரிட்ஜில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2வது குழந்தையின் சடலமும் சிக்கியது. இதனையடுத்து தலைமறைவான அந்த பெண்ணை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது. இந்நிலையில் பாரிஸ் அருகே உள்ள புலான்-பிலன்கோட் பகுதியில் பதுங்கியிருந்த அந்த பெண்ணை புதன்கிழமை அதிகாலை போலீசார் கைது செய்துள்ளனர். சிசு கொலை குற்றச்சாட்டின் கீழ் அவர் காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக இன்று போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். உலகின் முன்னணி சொகுசு கார் நிறுவனமான BMW தனது நூற்றுக்கணக்கான வாகனங்களை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. இன்ஜினின் ஸ்டார்டரில் ஏற்படும் கோளாறு காரணமாக வாகனங்கள் தீப்பிடிக்கும் அபாயம் இருப்பதாக கண்டறியப்பட்டதே இதற்கு காரணமாகும். குறிப்பாக ஜூலை 2020 முதல் ஜூலை 2022 வரை தயாரிக்கப்பட்ட சீரிஸ் 2 முதல் 7 மற்றும் X4, X5, X6, Z4 ஆகிய மாடல்கள் இதில் அடங்கும். அதிக முறை இன்ஜினை ஸ்டார்ட் செய்யும் போது ஸ்டார்டரில் ஏற்படும் பழுது காரணமாக ஷார்ட் சர்க்கிட் பாய்ந்து அதிக வெப்பம் உருவாகக்கூடும் என்று BMW எச்சரித்துள்ளது. இதனால் இன்ஜினை ஸ்டார்ட் செய்தவுடன் வாகனத்தை கண்காணிப்பின்றி விட்டு செல்ல வேண்டாம் என்று வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்ட வாகனங்களில் ஸ்டார்டர் மற்றும் தேவைப்பட்டால் பேட்டரி ஆகியவை இலவசமாக மாற்றிக் கொடுக்கப்படும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் அரசு நேற்று தனது நீண்ட நாள் இழுபறிக்கு பிறகு தேசிய உணவு மற்றும் காலநிலை திட்டத்தை வெளியிட்டுள்ளது. இதில் மிக முக்கியமாக இறைச்சி மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உணவுகளை சாப்பிடுவதை கட்டுப்படுத்த அல்லது குறைக்க வேண்டும் என்று மக்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இறைச்சிகளை தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலாக பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள்,
நட்ஸ் மற்றும் முழு தானியங்களை அதிக உணவில் சேர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீன் மற்றும் பால் பொருட்களை சமச்சீராக பயன்படுத்தவும் கூறப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் ஆரோக்கியமான மற்றும் குறைந்த கார்பன் உமிழ்வு கொண்ட உணவு முறையை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். இந்நிலையில் இறைச்சியை குறைப்பதா கட்டுப்படுத்துவதா என்ற வார்த்தை பயன்பாட்டில் அமைச்சகங்களுக்கு இடையே ஏற்பட்ட கடும் கருத்து வேறுபாடு காரணமாக இந்த உணவு திட்ட ஆவணத்தின் வெளியீடு பலமுறை தாமதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் இசர் பிராந்தியத்தில் உள்ள செயின்ட் அண்ட்ரே லெகாஸ் நகரில் நேற்று மதியம் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 வயது சிறுவன் உட்பட 2 பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நகரின் ரயில் நிலைய பகுதியில் உள்ள ஒரு கேரேஜில் பிற்பகல் 3:45 மணியளவில் திடீரென தீப்பற்றியது. தகவல் அறிந்து சுமார் 50 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். ஆனால் அவர்கள் போவதற்குள் சிறுவன் உட்பட 2 தீயில் கருகி உயிரிழந்துவிட்டனர். மேலும் 2 லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் என்னவென்று இதுவரை தெரியவில்லை. சம்பவ இடத்தை மூடி சீல் வைத்துள்ள போலீசார் இன்று காலை முதல் தடயவியல் நிபுணர்களுடன் இணைந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.